ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா 9th ஓல்டு புக்கில் செகண்ட் இயர் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் இயரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துக்கலாம். சிறுபஞ்சபுரம், பாஞ்சாலி சபதம், இக்கால கவிதைகள், கண்ணதாசன் கவி இன்பம், ஆகுபேர். ஸோ இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இயல் 2ல் ஃபஸ்ட்டு சிறுபஞ்சமூலம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டான் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஸோ சிறுபஞ்சமூலத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா காரியாசன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லைன்ஸை. ஸோ பொருள் பார்க்கலாம். கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்துரைத்தல், இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழ்தல், அரசனுக்கு அழகு குடிமக்கள் வருந்தாமல் காப்பவன் என்று உரைத்தல். ஸோ இதுதான் பார்த்தோம்னா என்னது பார்த்தோம்னா ஒருத்தருக்கு என்னென்ன அழகுன்றாங்க. ஸோ கண்ணுக்கு இரக்கம், காதலுக்கு பிறரிடம் இறந்து செல்லாமை, காலுக்கு பிறரிடம் இறந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு முடிவை துணிந்துரைத்தல், இசைக்கு அதை கேட்போர் நன்றென்று புகழல், அரசனுக்கு குடிமக்கள் வருத்தாமல் காப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்து சொல் பொருள் பார்க்கலாம். கண்ணோட்டம், கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல், எண்வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்புனா அழகு. அடுத்து பார்த்தோம்னா கிளர்வேந்தனா புகழுக்குரிய அரசன், வாட்டான்னா வருத்த மாட்டான். இலக்கண குறிப்பு: கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், என்றல் எல்லாமே தொழிற்பெயர். கேட்டார், வாட்டான் வினையாளனையும் பெயர்கள். ஆசிரியர் குறிப்பு: காரியாசன் யாருன்னு பார்த்தோம்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணவர் என சிறப்பு பெயரம் புரியுது. ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ காரியாசன் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுது? சிறப்பு பெயரம் சொல்லுது. இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கனிமேதாவியர் ஒரு சால மாணாக்கர். ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இவரும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர். பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ பெரும்பான்மை வந்து பார்த்தோன்னா அறக்கருத்துக்கள், சிறுபான்மை சமண அறக்கருத்துக்கள். இன்னும் குறிப்பு பார்க்கலாம். சிறுபஞ்சமூலம் பார்த்தோம்னா 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதோட ஆசிரியர் காரியாசன் பார்த்தோம். இதுல பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்துடன், ஸோ ரொம்ப நோட் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் இருக்கு. ஸோ கடவுள் வாழ்த்து நீங்களாகன்னு கேட்டாங்கன்னா 96. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையும் உடல் நோயை தீர்ப்பன. அந்த மாதிரி இந்நூலின் ஒவ்வொரு பாடலில் குறிப்பிட்டுள்ள 5 கருத்துக்களும் மக்கள் நோயை போக்குவன. அதனாலதான் இது வந்து சிறுபஞ்சமூலம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றுச்சு. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா 5 கருத்துக்களை கூறி மக்கள் மனநோயை போக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டோம் பார்த்தோம்னா சிறுபஞ்சமூலம். ஸோ அதில் வர அந்த 5 மூலிகை என்னன்னு கேட்பாங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 மூலிகைகள் வந்து எதுலேருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அதாவது தலையா, இல்லை வந்து அதோட ஸ்டெம், அதோட கிளை அந்த இதுவா, இல்லை வந்து வேரான்னு கேட்பாங்க. வேர் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்க்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. உரிய எழுத்தை கொண்டு நிரப்புக. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். எண்வனப்பு, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். எண்வனப்பு என்றுரைத்தல். பண்ணுக்கு அழகு கேட்போர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றது. பிறரிடம் இறந்து செல்லாமை காலுக்கு அழகு. ஓகே, காலுக்கு விடைக்கேற்ற வினாமைக்கு காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை. பிறரிடம் இறந்து செல்லாமை எதுக்கு அழகு? சிறுபஞ்சமூலத்தை இயற்றியவர் காரியாசன். சிறுபஞ்சமூலத்தை இயற்றியவர் யார்? அடுத்து அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தோன்னா பாஞ்சாலி சபதம். எழுதுனது பார்த்தோன்னா பாரதியார், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ முன்கதை சுருக்கம் என்னன்னு பார்க்கலாம். இதில் நிறைய கொஸ்டின் ஏரியா இருக்கு. இந்திர மாநகரை ஆண்டு வந்த பாண்டவர் மண்டபம் ஒன்றை கட்டி அதில் வேள்வி நடத்தினர். அவ்வேள்வியில் கலந்து கொண்ட பேரரசுகளும் சிற்றரசர்களும் அன்பளிப்புகள் வழங்கியதை கண்டு பொறாமை கொண்ட அத்தினாபுர மன்னன் துரியோதனன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாண்டவர் ஆண்டு பார்த்தோன்னா இந்திர மாநகர், அத்தினாபுரத்தை ஆண்டது பார்த்தோன்னா துரியோதனன். அவங்க என்ன நகர்னு பார்த்தோம்? இந்திரா நகர், அத்தினாபுரம். ஸோ மேலும் அவன் பாஞ்சாலியின் நகைப்புக்கு ஆளானதால் பாண்டவர் வாழ்வை எப்படியாவது அழிக்க வேண்டும் என எண்ணினான். அதற்காக துரியோதனன் தன் மாமன் சகுனியின் உதவியை நாடினான். சகுனி, நாமும் ஒரு மண்டபம் அமைத்து அதனை காண பாண்டவரை அழைப்போம், தருமனை சூதாட செய்து நாம் நினைத்ததை முடிப்போம் என்றான். இத்திட்டத்திற்கு துரியோதனின் தந்தை திருதராட்டன் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை. பின்னர் விதியின் வலிமையை எண்ணி ஒப்புக்கொண்டான்.
அத்திட்டத்தின்படி திருதராட்டிரன் வினைஞர்கள் அழைத்து அழகிய மண்டபம் ஒன்றை அமைக்க செய்தான். அம்மண்டபத்தினை காண பாண்டவரை அழைத்து வருமாறு தம்பி விதுரனை தூதுவிட்டான். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ வந்து பாண்டவரை அழைத்து வர சொல்லி யாரை வந்து தூது அனுப்பிவிட்டாங்க திருதராட்டிரன் அப்படின்னு பார்க்கும்போது விதுரன். அடுத்து விதுரனை தூதுவிடல் தூது சென்ற விதுரன் பாண்டவரின் நாட்டு வளம் கண்டு மகிழ்தல், பாண்டவர் விதுரனை எதிர்கொண்டு வரவேற்றல், இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா விதுரனை தூதுவிடல். தம்பி விதுரனை மன்னன் அழைத்தான். தக்க பரிசுகள் கொண்டினி தேகி எம்பியின் மக்கள் இருந்தாலும் சாலும் இந்திர மாநகர் சார்ந்தவர் தம்பால் கொம்பினையொத்த மடப்பிடியோடும் கூடியுங்கெய்தி இவ்விருந்து கழிக்க நம்பி அழைத்தனன் கௌரவர் கோமான் நல்லதோர் நுந்தை என உரை செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். கொம்பினையொத்த மடப்படியோடு, இதுல கொம்பினையொத்த மடப்படி யாருன்னு கேட்பாங்க. சீதை, பாஞ்சாலி அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா பாஞ்சாலி ரொம்ப முக்கியமானது. அடுத்து பொருள் என்ன பார்க்கலாம். மன்னன் திருதராட்டிரன் தன் தம்பி எம்பின்னு இருக்கு இல்லையா, எம்பின்னா என் தம்பி, தன் தம்பி விதுரனை அரண்மனைக்கு அழைத்தான். பாண்டுவின் மக்கள் ஆட்சி செய்யும் இந்திர மாநகருக்கு தக்க பரிசுகளுடன் சென்று பாஞ்சாலியோடு பாண்டவரை தம் விருந்துக்கு அழைத்த செய்தி அவர்களிடம் கூறு அழைத்து வருமாறு பணிந்தான். ஸோ எம்பி அப்படின்னா என் தம்பி, மடப்பிடி யாருன்னு பார்த்தோம்னா பாஞ்சாலி, கலிக்கனா மயில, கோமான்னா அரசன் திருதராட்டிரன், கோமான்னா அரசன் திருதராட்டிரன், இங்கே நுந்தைனா நுண் தந்தை. இலக்கண குறிப்பு. அழைத்தனா முற்றெச்சம், மாநகர் உரிச்சொற்றுடர், சார்ந்தவர் வினையாளனையும் பெயர், நுந்தைனா நும் தந்தை என்பதோட மறுவுதான் நுந்தை. அடுத்து அன்னிடம் விடைபெற்ற விதுரன் சென்றான். அடவிமலை யாரெல்லாம் கடந்து போகி திண்ணமொரு தடந்தோளும் உளமும் கொண்டு திருமலிய பாண்டவர் தாமரசு செய்யும் வண்ணமுயர் மணிநகரின் மருங்கு செல்வான் வழியிடையே நாட்டினரு வழங்கி நோக்கி எண்ணமுறலாகித்து தனியத்துள்ளே துள்ளே இணைய பல மொழி கூறி இறங்கு வானாள். ஸோ தன் தமையனாகிய திருதராட்டிரன் விதுரன் விடை பெற்றான். காடு மலை ஆறு ஆகியவற்றையெல்லாம் கடந்து வலிமை மிக்க தோளும் மன உறுதியும் கொண்ட பாண்டவர்கள் ஆட்சி புரியும் செழிப்பு மிக்க அழகிய நகரை நோக்கி சென்றான். செல்லும் வழியெல்லாம் நாட்டின் மிகுந்த வளங்களை கண்டு தம் எண்ணத்தில் இருத்தி உள்ளம் நெகிழ்ந்து அந்நாட்டின் எதிர்காலம் கருதி இறக்கப்பட்டான். ஸோ சொற்பொருள் பார்த்தோம்னா அடவி, காடு, தடந்தோல்னா வலியத்தோல், மணிநகர் அழகிய நகர், மருங்குனா பக்கம். இலக்கண குறிப்பு. அடவி மலையாறுனா உண்மை தொகை, அதாவது அடவியும் மலையும் ஆறும் அப்படி வரும். ஸோ கடந்துனா வினையச்சம், தடத்தோல்னா உரிச்சொற்றொடர். அடுத்து நீலமுடி தரித்த பல மலைசேர் நாடு, நீரமுதம் என பாய்ந்து நிரம்பு நாடு, கோலமுறு பயன்மரங்கள் செறிந்து வாழும் குளிர்காவும் சோலைகளும் குளவு நாடு, ஞாலமெல்லாம் பசியின்றி காத்தல் வல்ல நன்செய்யும் புன்செய்யும் நலமிங்கோங்க, பாலடையும் நறுநெய்யும் தேனும் உண்டு பன்னவர் போல மக்கள் எல்லாம் பயிலு நாடு. ஸோ நீல நிற மேகங்கள் தவழ்கின்ற பல மலைகளை கொண்ட நாடு, அம்மலைகளிலிருந்து வருகின்ற அருவி நீரானது அமுதமாக பாய்ந்து வளம் செய்கின்ற நாடு, அழகுமிக்க பயன் தரும் மரங்கள் நிறைந்த குளிர்ந்த காடுகளும் பூக்கள் நிறைந்த சோலைகளும் கலந்திருக்கின்ற நாடு, உலகில் வாழ்கின்ற மக்களை பசியின்றி காப்பதற்கு ஏற்ற நஞ்சை புஞ்சை பயிர்கள் செழித்து வளம் செய்கின்ற நாடு, பாலாடை நறுமண நெய் தேன் ஆகியவற்றை உண்டு தேவர்கள் போல மக்கள் மகிழ்ந்திருக்கின்ற நாடு. சொற்பொருள் பார்க்கலாம். கோலமுறுனா அழகுமிக்க, செறிந்தனா அடர்ந்து, காணா காடு, குளவுனா விளங்கும், ஞாலம் உலகம், பன்னவர் தேவர். ஸோ இலக்கண குறிப்பு. செறிந்து வாய்ந்து வினையச்சம், பாலடையும் நறுநெய்யும் தேனும் பார்த்தோம்னா வந்து இதா இருக்கு. ஸோ வெளிப்படையா எண்ணுமே. நீலமுடி நன்சை புன்சை பார்த்தோம்னா பண்பு தொகை. அடுத்து பாய்ந்து செறிந்து வினையச்சம், ஞாலமெல்லாம் மக்கள் எல்லாம் என்பது தொகுத்தல் விகாரம், காத்தல் தொழிற்பெயர். பேரறமும் பெருந்தொழிலும் பிறங்கு நாடு, பெண்கள் எல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரும் நாடு, வீரமோடு மெய்ஞானம் தவங்கள் கல்வி வேள்வியனும் இவையெல்லாம் விலங்கு நாடு, சோரமுதற் புண்மை தோன்றா நாடு, தொல்லுலகின் முனிமடி போல் தோன்றும் நாடு, பாரத தன் நாட்டில் நாசமெய்த பாவியன் துணை புரியும் பான்மை எண்ணி, அதாவது சிறப்புமிக்க அறச்செயல்களாலும் பெருமை மிகு தொழில் பலத்தாலும் சிறப்புற்ற நாடு, பெண்கள் தேவ மகளிர் போல் ஒழுகின்ற நாடு, வீரம் மையறிவு தவம் கல்வி வேள்வி ஆகிய இவை அனைத்தும் நிறைந்த நாடு, நெறி பிறந்த செயல்கள் இந்நாட்டில் இல்லாத காரணத்தால் பழமையான இவ்வுலக மக்களுக்கு மணிமுடி போல் தோன்றுகின்ற நாடு, இத்தகைய பாண்டவ நாடு அழியும் பாவச் செயலுக்கு தானும் துணை புரிய நேர்ந்ததை எண்ணி விதுரன் வருந்துகிறான்.
ஸோ அறம்பெயர்னா தேவ மகளிர், ஞானம் அறிவு, புண்மைனா இழிந்த தன்மை, தொல்லுலகுனா பண்பு தொகை. இலக்கண குறிப்பு. விதுரன் வருஞ்செய்து தான் செவியுற்றே வீருடையவர் அருள மகிழ் பூத்து சதுரங்க சேனையுடன் பல பரிசும் தாளமும் மேளமும் தாங்கொண்டு சென்றே எதிர்கொண்டு அழைத்த மணிமுடி தாழ்த்தி ஏந்தல் விதுரன் பதமலர் போற்றி மதுர மொழியை குலசங்கள் பேசி மன்னனோடு திருமாளிகை சேர்ந்தார். ஸோ பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, விதுரன் வருகின்ற செய்தியை கேட்ட பாண்டவர் ஐவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். 4 வகை படைகளுடன் பல பரிசுகளும் கொண்டு மேலதாளத்துடன் விதுரனை எதிர்கொண்டு அழைத்து மணிமுடி தாழ்த்தி சிறப்புக்குரிய அவனது திருவடி மலர்களை வணங்கினர். இனிய மொழியில் நலம் கேட்டனர். மன்னர் குல தோன்றலான விதுரனை அழைத்து கொண்டு தம் அரண்மனைக்கு சென்றனர். வீறு வலிமை. சதுரங்க சேனைனா 4 வகை படைகள். மதுர மொழினா இனிய மொழி. குசலங்கள் பேசினா நலம் கேட்டல். இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா, தாளமும் மேளமும் எண்ணுமைகள். பதமலர்னா உருவகம், அதாவது மலர் போன்ற பதம் திரும்பி தலைகளா வரும். ஸோ உருவகம். ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ ஆசிரியர் குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இது எழுதுனது பாஞ்சாலி சபதம் எழுதுனது பாரதியார் நம்மளுக்கு தெரியும். ஸோ தற்போது இருக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க எட்டயபுரத்துல 11/9/1882 பிறந்தார். ஸோ 11/9/1882 பிறந்தார். இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா, சின்னசாமி, லக்குமி அம்மையார். இவரோட துணைவியார் செல்லம்மாள். சிறந்த படைப்பாளரான பாரதியார் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த நூல்களை படைத்தளித்தார். நாடு, மொழி, இறை, பெண்மை முதலிய பாடப்பொருள்களில் எண்ணற்ற கவிதைகள் இயற்றினார். ஸோ இது முக்கியம். நாடு, மொழி, இறை, பெண்மை. ஸோ ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை இலக்கியங்கள் எழுதினார். ஸோ உரைநடை இலக்கியங்கள் கேட்டாங்கன்னா ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. அடுத்து பார்த்தோம்னா முதலிய உரைநடை இலக்கியங்கள் எழுதினார். இவர் என்னைக்கு இறந்து போனார் பார்த்தோம்னா 11/12/1921. ஸோ டேட் ஒரே இதாக இருக்கும். 11/11. இது பார்த்தோம்னா 9/12/1882. இது 1922. நூல் குறிப்பாக்கலாம். இப்பாடப்பகுதி பாரதியாரின் முப்பெரும் படைப்புகளுள் ஒன்றாகிய பாஞ்சாலி சபதம் அப்படின்ற காப்பியத்துல சூழ்ச்சி சருக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. அனைவரும் அறிந்த இதிகாச கதையை எளிய சொற்கள், எளிய நடை, எளிய சந்தம் ஆகியவற்றுடன் கூடிய உரிமை காப்பியமாக தமிழில் பாரதி வடித்து தந்ததே பாஞ்சாலி சபதம். என்னது? உரிமை காப்பியமாக. ஸோ இது வியாசரின் பாரதத்தை தழுவி எழுத பெற்றது, ரொம்ப முக்கியமானது. ஸோ வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதினது தான் பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் 2 பாகங்களை கொண்டது. எத்தனை பாகம்? 2 பாகம். ஸோ இது சூழ்ச்சி சருகம், சூதாட்டு சருகம், அடிமை சருக்கம், துகிலுரித்தல் சருக்கம், சபத சருக்கம் சொல்லிட்டு 5 சருக்கங்களும் 412 பாடல்களும் இருக்கு கொண்ட ஒரு குறுங்காப்பியம். ஸோ இது எந்த மாதிரி இதுன்னு கேட்கலாம். குறுங்காப்பியம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சூழ்ச்சி பண்ணி சூதாட்டம் எழுதுன அப்புறம் தோத்தது அடிமையாகிறாங்க. அடிமை ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் துகுலுரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சபதம் போடுவாங்க. ஸோ 5 சருக்கம், 412 பாடல்கள் இருக்கு. சிறப்பு பார்த்தோம்னா, பாரதியார் பாட்டுக்கு ஒரு புலவன், நீர்தோயில் நீ பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மாக்கவி என்றெல்லாம் புகழ் பெறுகிறார். சுதேசமித்திரன், இந்தியா முதலிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தார். இந்திய விடுதலைக்கு பாடுவது ரொம்ப முக்கியம். ஸோ தமிழுக்கு தொண்டு செய்வது சாவதில் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். மேட்ச்ல கேட்டிருக்காங்க, அதே மாதிரி தனியாகவும் கேட்டிருக்காங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை, பாரதிதாசன். பாரதியார் கிடையாது, பாரதிதாசன். அடுத்து பார்த்தோம்னா பாரதியார் எழுதின இதழ் எதுன்னு பார்த்தோம்னா சுதேசமித்திரன், இந்தியா. ஸோ இது மெயினாக பெண்களுக்காக, அவங்களோட இதுக்காக பண்ணது. இந்த இந்தியா பார்த்தோம்னா முதலா பார்த்தோம்னா இந்த கேலி சித்திரம் வெளியிட்டது இதில் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெட் கலர்ல எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எழுதிட்டது. ஓகே. ஸோ அவர் வேற என்னெல்லாம் பாராட்டுறாங்க? பாட்டுக்கு ஒரு புலவன், நெடுதோயில் நீங்கி பாடு வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடுவெளி, தேசிய கவி, மாக்கவி, வேற என்ன சொல்லுவாங்க? செந்தமிழ் தேனின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மரம் பாட வந்த மறவன், குரம்பாட வந்த குறவன், அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். உரிய எழுத்து கொண்டு நிரப்புக. தடந்தோளும் உளமும் கொண்டு. இது பேரறமும் பெருந்தொழிலும் பிறங்கு நாடு. அடுத்து வீருடை ஐவரும் உளமகிழ் போத்து. அடுத்து நீர்தூயில் நீங்கி பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர் பாரதியார் ஆவார். திருதராட்டனின் புதல்வர்கள் தான் துரியோதனன். வனப்பு அழகு, பிடி பெண் யானை, அடவி காடு, மருங்கு
பக்கம், வீறு, வலிமை, மதுரமொழி, இனிய மொழி. அடுத்து உரைநடை. இக்கால கவிதைகள். 20ஆம் நூற்றாண்டில் அறிவியலும் இலக்கியமும் விரைவாக வளர்ந்தன. காலம் பல கண்ட தமிழ் மொழியும் புத்தம் புதிய இலக்கிய வகைகளும் ஏற்று துறைதோறும் நன்கு வளர்ந்து தலைத்தது. செய்யுள் உரைநடை எனும் இரு வடிவில் புதுவகை இலக்கியங்கள் மலர்ந்தன. கவிதை பொருள் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் உரைவளத்தை கருத்தில் கொண்டு நோக்கும்போது இக்காலத்தை உரைநடை காலம் அப்படின்னு சொல்றாங்க. எனினும் கவிதை வடிவமும் கவினுற வளர்ந்து வந்தது. இந்நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி தேசிக விநாயகனார், நாமக்கல் ராமலிங்கனார் என கவிஞர்கள் தோன்றி நாடு, மொழி, இனம், சமுதாயம், கலை என பலவற்றை பாடினார்கள். ஓகே, மரபு கவிதைனா பாரதியின் கவிதைகள் 20ஆம் நூற்றாண்டில் நிரம்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தன. ரொம்ப முக்கியமான ஒரு லைன். பாரதியின் கவிதைகள் தான் 20ஆம் நூற்றில் அரும்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தது. பார்த்தோம்னா பாரதியோட கவிதை தான். 20ஆம் நூற்றாண்டு கீ பாயிண்ட் பார்த்தோம்னா பாரதியோட கவிதை 20ஆம் நூற்றாண்டு மறுமலர்ச்சிக்கு வித்து. மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியார் ரொம்ப முக்கியம். மன்னர்களை மட்டும் மகிழ்விக்காம எளிய மக்களையும் பாடினது யாருன்னு பார்த்தோம்னா அந்த பெருமை ஃபர்ஸ்ட் பாரதியார். மக்கள் மேம்பாட்டை அடியொன்றிய அவரது கவிதைகள் அமைந்தன. மக்கள் மேம்பாட்டை பேஸ் பண்ணி தான் அவரோட கவிதை மேக்சிமம் அமைஞ்சன. இந்திய ஒருமைப்பாட்டின் உயர்வினை விளைக்கும் அவரது கவிதை அடிகளை வருமாறு. அவரோட தான் ரொம்ப முக்கியமானது. 30 கோடி முகமுடையாள் உயிர் மொய்முற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 எனிற் சிந்தனை ஒன்றுடையாள். இருந்தாலுமே சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்றாங்க. 30 கோடி முகமுடையாள் உயிர் மொய்முற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்றாங்க. இது தமிழ் வளர்ச்சிக்கு வழி சொல்லும் மற்றொரு கவிதை பார்த்தோம்னா பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். ரொம்ப முக்கியமானது. பிறநாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்க்க வேண்டும். ஓகேங்களா. இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில நிறைய இயற்ற வேண்டும் அப்படின்னு. அடுத்து தமிழர், தமிழுணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண்ணடிமை, திராவிட இயக்க சிந்தனை, பொது உடைமை முதலானவற்றை பாரதிதாசன் கவிதைகள் வெளிப்படுத்தின. என்னது? தமிழர், தமிழுணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண்ணடிமை, திராவிட இயக்க சிந்தனை, பொது உடைமை இதெல்லாமே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டி என வீழ்ச்சியுற்ற தமிழர் எழுச்சி பெற விளையும் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திண்டவையம் இல்லானும் அங்கில்லை பிறர் நலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே. சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றவையாம் இல்லானும் அங்கில்லை பிறர் நலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே. அடுத்து கவிமணியின் கவிதைகள் கற்போரை கழுப்பில் ஆழ்த்துவன, உணர்ச்சி கொள்ள வைப்பன. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானே என்று என தாலாட்டு பாடிய இவர் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா சொன்னது இவங்கதான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானேன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி. அடுத்து மங்கையராய் பிறப்பதை நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொன்னது அவர் தான். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் என தொழிலும் தமிழும் வளர்ப்பெற வேண்டும் என்று விரும்பினார். இவர் சொன்னது சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளில் தமிழெங்கும் முழங்க வேண்டும். அடுத்து விடுதலை இயக்க கவிஞர்களுள் ஒருவர் தான் யாரு? நாமக்கல் கவிஞர். விடுதலை இயக்க கவிஞர்கள் ஒருவர் ரொம்ப முக்கியமானது. விடுதலை இயக்க கவிஞர்கள் ஒருவர் தான் நாமக்கல் கவிஞர். இவரது கவிதைகளின் காந்திய சிந்தனைகள் மிளகின்றன. அதனால தான் அவர் என்னன்னு சொல்லுவாங்க காந்திய கவிஞர் அப்படின்வாங்க. தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையும் சேர்த்து பாடினார். தமிழன் என்ற ஒரு இனம் ஒன்று, தனியே அதற்கு ஒரு குணம் ஒன்று, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். ரொம்ப முக்கியமான ஒரு மொழி. அதே மாதிரி சமுதாயத்தின் மீது அக்கறையுள்ள அவர் பின்வருமாறு பாடினாங்க. என்ன படைக்கிறாரு? பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் சொன்னதும் அவர் தான். அடுத்து வாழ்க்கை சிறக்க ஒவ்வொருவரும் ஒரு தொழிலையாவது கொள்வது நல்லது என வலியுறுத்தும் நாமக்கல்லாரின் கவிதை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ள ஒத்துக்கொள். ஃபர்ஸ்ட் என்னது? தமிழன் என்றொரு இனம் ஒன்று, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். அடுத்து பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும்.
அடுத்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள். அடுத்து புலவர் குழந்தை, முடியரசன் முதலியோர் கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணவும் இலங்கு காணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புலவர் குழந்தை, முடியரசன் அவங்க கவிதையில் என்னென்ன பார்க்கலாம்னா பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணவும் இலங்க காணலாம். ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கால் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் தனியாத தண்டமிழ் காதலை வலியுறுத்தும். ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கார் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுச்சி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா முடியரசன். அடுத்து சுரதாவின் கவிதைகளில் புதிய ஓமைகளை காணலாம். அதனால்தான் அவர் ஓமை கவிஞன்றாங்க. சுரதானா ஓமை கவிஞன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து வரலாற்று செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் அவரது பாடல்களில் இடையிடையே கலந்து வருகின்றன. அவை எளிமையும் இனிமையும் ஒன்று கலந்து பொருட்செறிவையும் புதுவேகத்தையும் உண்டாக்குகிறது. இது என்ன பார்த்தோம்னா முல்லைக்கோர் காடு போலும், முத்துக்கோர் கடலை போலும், சொல்லுக்கோர் கீரன் போலும், தூதுக்கோர் தென்றல் போலும், கல்விக்கோர் கம்பன் போலும், கவிதைக்கோர் பரணர் போலும், வில்லுக்கோர் ஓரி போலும் விளங்கினர் வென்றனர் நின்றனர். இந்த மாதிரி சுரதா மறைமொழி அடிகள் ஊமைகளால் மறைமொழி அடிகளாரை ஓமைகளால் பாராட்டியுள்ளார். பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை எழிலுற படம் பிடித்து காட்டுவதில் வாணிதாசன் கவிதைகள் சிறந்து விளங்குகின்றன. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இயற்கையின் அழகை எழிலுற படம் பிடித்து காட்டுவதில் யார் அப்படின்னு சொல்லுவாங்க, யாரோட கவிதைகள் கேட்பாங்க, வாணிதாசன் கவிதைகள். அடுத்து சுத்தானந்த பாரதியார், கவிஞர் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தமிழொலி என்று எண்ணற்றோர் மரபு கவிதைகள் புனைந்து தமிழன்னைக்கு மேலும் மலம் பெருமையும் சேர்த்தனர். இது புதுக்கவிதை அப்படின்னு பார்க்கும்போது மனிதகுல வளர்ச்சிக்கு ஏற்றவாறு சிந்தனை மாற்றங்களும் சமூக மாற்றங்களும் நிகழ்தல் இயல்பு. இச்சிந்தனை மாற்றத்தின் விளைவே புதுக்கவிதையின் தோற்றம். அமெரிக்க கவிஞரான வால்ட் விட்மேன் அப்படின்ற சாயல்ல பாரதியார் வசன கவிதை எழுதினார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். யாரோட சாயல்ல பாரதியார் வசன கவிதை எழுதினா பார்த்தோம்னா அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மேன். பாரதிதாசன் உரைநடைகள் அனைத்துமே கவிதை நடை கொண்டவை. யாப்பு நெறிகளை மீற வேண்டும் என இவ்விரு கவிஞரும் ஒருபோதும் எண்ணியதில்லை. யாப்பினை ஒரு தடையாகவும் இவர்கள் நினைத்ததில்லை. ஆனால் மேலை நாட்டு இலக்கிய தொடர்பும் சமுதாய சூழ்நிலையும் தமிழில் புதியதொரு வடிவம் தோன்ற காரணமாயின. தமிழில் புதியதொரு வடிவம் தோன்ற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேலை நாட்டு இலக்கிய தொடர்பு, சமுதாய சூழ்நிலை, தமிழில் புதியதொரு வடிவம். அடுத்து புதிய ஆங்கில கவிதைகளை படித்த தமிழரது சிந்தனையில் புதுக்கவிதைகள் மலர்ந்து மனம் பரப்பின. மரபில் பாடி வந்த பலரையும் இந்த புதுக்கவிதை வகை ஈர்த்தது. நா. பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், கூப்பா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன் முதலியோர் தொடக்கத்தில் மணிக்கொடி என்னும் இதழில் புதுக்கவிதை எழுதினர். ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் மணிக்கொடி இதழில் புதுக்கவிதை எழுதினாங்க. யார் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நா. பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், கூப்பா ராசகோபாலன், கானா சுப்பிரமணியன். நா. பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், ராஜகோபாலன், சுப்பிரமணியன், அதுவும் கானா சுப்பிரமணியன். பின்னர் எஸ். வைத்தீஸ்வரன், தருமு சிவராமு, மணி, சீசு செல்லப்பா இவங்க எல்லாமே எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதை எழுதினவங்க. மணிக்கொடி இதழில் எழுதினவங்க பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், ராஜகோபாலன், சுப்பிரமணியன். இதே எழுத்து அப்படின்ற இதழில் எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா வைத்தீஸ்வரன், தருமு சிவராமு, மணி, செல்லப்பா. வைத்தீஸ்வரன், சிவராமு, மணி, செல்லப்பா. இதற்கடுத்த கட்டத்தில் அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், மீ. ராசேந்திரன், நா. காமராசன், சிற்பி பாலசுப்ரமணியம், வாலி, இன்குலாப், மு. மேத்தா, வைரமுத்து இவங்க எல்லாமே மரபுவழி கவிஞரும் புதுக்கவிதை பாடுவதில் ஈடுபட்டு பெருவெற்றி பெற்றனர் அப்படின்னு சொல்றாங்க. கோவை வானபாடி குழுவினர் புதுக்கவிதையை பயிராக்கினர், பரவலாக ஈடுபட்டனர். ரொம்ப முக்கியம். கோவையில தான் வானபாடி குழுவினர் இருக்காங்க. அவங்க தான் புதுக்கவிதையை பயிராக்கினர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புவியரசு, கங்கை கொண்டான், சிற்பி, தமிழ்நாட்டன், அக்னிபுத்திரன், சக்தி கனல், மு. மேத்தா, ரவீந்திரன், தமிழன்பன், ஞானி, பா. ஜெயபிரகாசம், பிரபஞ்சன், பாலா, கோ. ராஜாராம் என வளரும் பெரும்பட்டியலை கொண்டது வானபாடி இயக்கம். வானபாடி இயக்கத்துல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். புவியரசு, கங்கை கொண்டான், சிற்பி, தமிழ்நாடன், அக்னிபுத்திரன், சக்தி கனல், மு. மேத்தா, ரவீந்திரன், தமிழன்பன், ஞானி, பா. ஜெயபிரகாசம், பிரபஞ்சன், பாலா, கோ. ராஜாராம். எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா கீழ்கண்டவற்றுள் யார் வானபாடி கவிஞர் அல்ல அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவர்களது வருகைக்கு பின்னர் தான் புதுக்கவிதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு இலக்கிய வகையாக சிறப்புற்றது. இவர் தம் வழி நின்று இன்று எண்ணற்றோ புதுக்கவிதைகளை படைத்து வருகின்றன. புதுக்கவிதை வளர்ச்சியில் வள்ளிக்கண்ணன் பங்கு போற்றத்தக்கது ரொம்ப முக்கியம். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கம் தவிர எல்லாமே எரிஞ்சதுன்னு சொன்னது இவர் தான். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஏழையின் குடிசையில் அடுப்பும்
விளக்கும் தவிர எல்லாமே எரியுது அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோம்னா வள்ளிக்கண்ணன். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வள்ளியோட வீட்டுல பார்த்தோம்னா அவங்க வந்து ஏழை, அவங்க அவங்க குடிசையில பார்த்தோம்னா அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரியுது அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இதுல லைன்ஸ் நிறையா இருக்கும். யார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி வானம் பட கவிஞர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வால்ஸ் விட்மேன் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு. ஓகே, இதுல காந்தி கவிஞர் என்று போற்றப்படுவர் மேல பார்த்தோம். காந்தியோட அந்த இதோட இருப்பான்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனா. ஊமை கவிஞர் சுரதா. புதுக்கவிதை வளர்ச்சியில் யாரோட பங்கு போற்றத்தக்கதுன்னா வள்ளிக்கண்ணன். அடுத்து வானம்பாடி இயக்கம் புதுக்கவிதை வளர்ச்சிக்கு துணை புரிந்தது. மணிக்கொடி என்னும் இதழ் டாஸ் புதுக்கவிதை இதழில் புதுக்கவிதைகளை படைத்தனர். இது உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வலையில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. ஸோ உச்சியிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குதுன்னு சொன்னது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். முக்கியமான ஒரு லைன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து வந்து ஒரு துணைப்பாடம், கண்ணதாசன் கவி இன்பம். உலகிற்கு உயிர்ப்பாற்றலை வழங்கும் மொழி ஞாயிறு ஒருபோதும் மறைவதில்லை. ஸோ அதே போன்றே இலக்கிய வளம் கொளிக்கும் மொழிகளிலும் உயிர் துடிப்புள்ள கவிஞர்கள் வந்து எல்லாமே தோன்றாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்கள் வரிசையில தமக்குன்னு தனி முத்திரை பிடிச்சவர் தான் கவியரசு கண்ணதாசன். ஸோ இவரோட தமிழ் உணவை பத்தி எப்படி பாத்திருக்கான்னா, செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், பண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாயின் மீது கொண்ட பற்றினால் ஏற்படுதுன்னு போட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், பண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன்னு சொன்னது யாரு? கண்ணதாசன். கதிர்வெடித்து பிழம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் மரம் தமிழினை அப்படின்னு சொல்லிட்டு நெருக்குருகி தமிழ் தாயின் பழமையை பறைசாற்றுகிறார். ஓகேங்களா? அடுத்து வாழ்வியல் சிந்தனை. வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளுமே கவிதைக்குரிய பொருள்களாம். இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இரண்டையும் ஏற்கும் மனம் உறுதி பெறுவதே அமைதியான வாழ்வுக்கு வழி. ஸோ ஃபர்ஸ்ட் வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றி சிந்தனைகளும் தான் கவிதைக்குரிய பொருள்களாம்ன்றாங்க. ஸோ கவிதைக்குரிய பொருள்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா வாழ்க்கையும் வாழ்க்கை பற்றி சிந்தனை. அடுத்து இன்பம் துன்பம் நிறைந்தது வாழ்க்கை. ஓகே, அது ரெண்டும் ஓகே. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் ஏதுவென்றால் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். சொன்னது அதுதான். என்ன சொல்றாங்க? இப்பாடலில் நம்பிக்கை நமக்கு உரம், அறிவுக்கு வழித்தடம் என்று அழுத்தமாக பதிவு செய்கிறார். நம்பிக்கை அப்படின்றது தான் நமக்கு உரம், அறிவுக்கு வழித்தடம் அப்படின்னு சொல்றாங்க. பசுமை மாறா நினைவு. பள்ளி கல்லூரி கல்வியை முடித்து செல்லும் காலத்தில் மாணவர்களுக்காக நடத்தப்பெறும் இடைத்தரு விழாவில் கலந்து கொள்வார் அனைவரையும் நெகிழி வைத்த பாடலை கண்ணதாசன் சொல்லார். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம், எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. அடுத்து குழந்தை. குறுகுறு நடந்த சிறுகை நீட்டி மழலை மொழி பேசும் குழந்தைக்கு ஒரு கவிதை. அது என்னன்னு பார்த்தோம்னா, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ. அடுத்து பார்த்தோம்னா பொது உடைமை டாபிக்ல சுரண்டல் வறுமை அதை நீக்கவும் சமத்துவம் ஓங்கவும் புதுமை உணவு ஏற்றவும் பார்த்தோம்னா கண்ணதாசன் சொன்னார். என்ன பார்த்தோம்னா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிறை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன். அடுத்து ஓசை நயம் எப்படின்னு பார்க்கலாம். உழவர் பெருமக்களின் இல்லத்தை எழுகின்ற பல்வேறு ஓசை வேவுதொடையும் வச்சு சொல்லியிருக்காங்க. காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர் கை வளையோசை, தாளை மடலோசை, தாயத்தையர் மத்தோசை, கோழி குரலோசை, குளவியர்வாய் தேனோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓசையை வச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்லாட்சி. கவிதைக்கு மூலப்பொருள் வந்து சொல். ஸோ இனிய தமிழ் சொற்களாகிய மணிகள் கவிஞர்களால் கையாளப்படும் போது அவை பட்டை தீட்ட பெற்று ஒளி வீசுகின்றன. இத்தகைய சொல்லாட்சிகளை கண்ணதாசனின் கவிதையில் காணலாம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். அடுத்து கண்ணதாசன் படைப்புகளும் சிறப்புகளும். ஸோ இவரோட இயற்பெயர் வந்து முத்தையா. ரொம்ப முக்கியமான ஒரு லைன். முத்தையா அப்படின்றது தான் அவரோட இயற்பெயர். இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோம்னா சிவகங்கையில இருக்க சிறுகுடல்பட்டி, அங்கதான் பிறக்கிறாரு. என்னைக்கு பிறக்கிறாருன்னு பார்த்தோம்னா 24/6/1927. ஸோ 24/6/1927.
பெற்றோர் பார்த்தோம்னா சாத்தப்பன் விசாலாட்சி. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சாத்தப்பன் விசாலாட்சி, சாத்தப்பன் விசாலாட்சி ஞாபகம் வச்சுக்கணும். அவரோட பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தோம்னா சிறுகுடல்பட்டி, சிவகங்கை சிறுகுடல்பட்டி பட்டி. எங்க எப்ப பிறந்தாரு? 24/6/1924. ஓகேங்களா. கண்ணதாசன் கவிதைகள் பல தொகுதிகளாக வெளிவந்துள்ள அவர் தம் திரைப்பட பாடல்களும் நூல் வடிவம் பெற்றுள்ளன அப்படின்றாங்க. ஸோ அவர் படைத்த நெடுங்கவிதை நூல்கள் ரொம்ப முக்கியமானது. ஆட்டநந்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம். இது ஆட்டநந்தி, இது வந்து கவிதை நூல்கள். ஆட்டநந்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம். ஸோ தனியா படிச்சணும் கவிதை நூல்கள் இது. இதே ராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை வைத்து அவர் படைத்த இனி நாடகம். ஸோ நாடகம் பார்த்தோம்னா ராச தண்டனை. யாரை பேஸ் பண்ணினா கம்பர் அம்பிகாவதி. ஸோ அது கவிதை, இது பார்த்தோம்னா நாடகம். அடுத்து புதினம். புதினம் அப்படின்னா ஆயிரம் தீவு அங்கையர்கண்ணி வேளங்குடி திருவிழா, இது பார்த்தோம்னா புதினம். ஸோ அது கவிதை, அடுத்து நாடகம், அடுத்து புதினம். ஆயிரம் தீவு அங்கையர்கண்ணி வேளங்குடி திருவிழா. அடுத்து அவர் எழுதி 20க்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகும். ஸோ அவர் எழுத 20க்கும் மேற்பட்டு எழுதியிருக்காரு. அதுல சிறந்த வரலாற்று புதினம் எதுன்னு பார்த்தோம்னா சேரமான் காதலி. அதுக்கு தான் என்ன கிடைச்சிருக்கா? சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. சேரமான் காதலி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கண்ணதாசன் பார்த்தோம்னா தென்றல், முல்லை, கண்ணதாசன் கடிதம், தமிழ் மலர் இந்த மாதிரி இதழ்களை தொடங்கி அதுக்கு ஆசிரியராகவும் இருந்து இதழ் பணி நடத்திருக்காரு. ஸோ அவர் நடத்தின இதழ் இது தென்றல், அவர் பேர்ல ஒண்ணு கண்ணதாசன். அடுத்து முல்லை, தென்றல், கடிதம், தமிழ் மலர். ஸோ மலர் இது என்னது? தமிழ் மலர். மலர் என்னது? முல்லை. முல்லை என்னது? அப்படியே தென்றல் ஆடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை பார்த்து வியந்து கண்ணதாசன் வந்து கடிதத்துல கவிதையா வரைஞ்சாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மலர், தமிழ் மலர், தென்றல், முல்லை, கண்ணதாசன், கடிதம். ஓகே, அடுத்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னது கண்ணதாசன். ஓகேங்களா. ஸோ லைன்ஸ் இதுல நம்ம பார்க்க வேண்டியது லைன்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. இது பார்த்துக்கோங்க. நடுவண் அரசின் நிறுவனமான சாகித்ய அகாடமி ஆண்டுதோறும் இந்திய மொழிகளில் உள்ள சிறந்த இலக்கியங்களை தெரிவு செய்து விருது வழங்குகிறது. ஸோ நோட் பண்ண வேண்டியதுதான். சாகித்ய அகாடமி கொடுக்கறது யாருன்னு பார்க்கணும். நடுவண் அரசு. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம்னா ஆண்டுதோறுமே கொடுக்குறாங்க. இந்திய மொழியில சிறந்த இலக்கியத்தை தேர்வு செய்து கொடுக்குறாங்க. அடுத்து இலக்கணம், ஆகுபெயர். அதாவது ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு பெயராகி வருவத்தான் ஆகு பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மட்டைப்பந்தில் இந்தியா வென்றது. ஸோ இதுல பார்த்தோம்னா இதுல மட்டைப்பந்தில் இந்தியா வென்றதுன்னா இந்தியாவை வென்றது கிடையாது. இந்தியாவை சேர்ந்த அந்த வீரர்கள் அவங்க தான் என்னதுன்னா வெற்றி பெறாங்க. ஸோ அந்த வீரர்களை குறிக்காம அந்த வீரர்கள் சார்ந்த ஒரு பொருளான இந்தியா, ஒரு இடமான இந்தியா வந்து எனது ஆகி வருது. ஸோ அந்த மாதிரி வரத்தான் ஆகு பெயர். அதை குறிக்காம அது ஆகி வருது. ஆகு பெயர் வகைகள் பார்த்தோம்னா 16 வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ ஆகு பெயர் 16 வகைகள். ஸோ அதுல பொருள் முதல் 6ம் ஆகு பெயர்களை 8ஆம் வகுப்பில் 6 பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை பத்தி கற்றுருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அளவை குறிக்கும் பெயர் பார்த்தோம்னா அளவை பெயர்கள்ன்றாங்க. இதை வந்து என்னன்னு பிரிக்கிறாங்கன்னா எண்ணல் அளவை, எழுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை அப்படின்னு சொல்லிட்டு அளவை பெயர்கள் 4 பேர். ஃபர்ஸ்ட் அளவை பெயர்கள்னா அளவை குறிக்கிறது, அது 4 வகைப்படும். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். ஸோ எண்ணல்லாம் எண்ணி கொடுக்கறது, ஒரு பிஸ்கெட் அப்படின்னு கொடுக்கறது. எடுத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா கிலோ கணக்கு கொடுக்கறது, கிலோ கணக்கா கொடுக்கறது, 1 கிலோ சர்க்கரை அந்த மாதிரி. முகத்தல்னா லிட்டர் கணக்கு. நீட்டல்னா மீட்டர் கணக்கு. பேர்ல இருக்கு. முகத்தல்ல நான் மோந்து கொடுக்கறதுன்னு வாங்க இல்லையா. ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா ஆயில் இந்த மாதிரி தான் முகந்து கொடுப்பாங்க. ஸோ இது எடுத்தல் கொடுக்கறதுன்னா வந்து கிலோ கணக்கு கொடுக்கறது. அந்த மாதிரி எடுத்து கொடுக்கறது வந்து எதுன்னு பார்த்தோம்னா அரிசி, சர்க்கரை இந்த மாதிரி கிலோ கணக்கில் தான் கொடுக்க முடியும், எண்ணி கொடுக்க முடியாது. இது எண்ணல் அளவைனா இப்போ ப்ரஷ்ஷோ இல்லை பேஸ்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா அது நம்ம எண்ணி தான் கொடுப்பாங்க, நம்ம ஒரு ப்ரஷ் அப்படின்ட்டு. நீட்டல் அளவைனா என்னது? நீட்டம், எத்தனை நீட்டம், 1 மீட்டர் 2 மீட்டர் அந்த மாதிரி கொடுக்குறது. ஓகே, அதுதான் ஒன்று பார்க்க வரோம். எண்ணல் அளவை ஆகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம்.
ஸோ இத்தொடரில் ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு பெயராகி வர்றது. இதுதான் எண்ணல் அளவை அப்படின்றாங்க. ஸோ ஒன்று பெற்றால் ஒளிமயம்னா ஒன்று ஒரு எண்ணை பெற்றுக்கிறது கிடையாது, ஒரு குழந்தை. அந்த ஒண்ணுன்றது அந்த குழந்தைக்கு ஆகி வருது. ஸோ அதனால என்னது எண்ணல். ஒரு குழந்தையை எண்ண முடியுமா? ஒரு குழந்தைய 2 குழந்தைன்னு. ஸோ அதனால எண்ணல் அளவை ஆகுபெயர். எடுத்தல் அளவை ஆகுபெயர். 5 கிலோ என்ன விலை? ஸோ இதுல கிலோ அப்படின்றது பார்த்தோம்னா எடுத்தல் அளவை பெயர். அந்த அளவு வந்து பார்த்தோம்னா குறிக்காம அந்த அளவு இருக்கிற பொருளுக்கு ஆகி வருது. அது ஒரு அரிசியா இருக்கலாம், பருப்பா இருக்கலாம், சர்க்கரையா இருக்கலாம். ஸோ அதுக்கு ஆகி வர்றதுனால இது பார்த்தோம்னா எடுத்தல் அளவை. அடுத்து முகத்தல் அளவைனா 4 லிட்டர் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா லிட்டர்ன்றது அளவை குறிக்காம அந்த லிட்டருக்கு ஆகி வர நெய்யோ எண்ணெயோ பாலையோ குறிக்கிறதுனால அது முகத்தல் அளவை. இதே வந்து 3 மீட்டர் கொடு அப்படின்னு சொல்லும் போது 3 மீட்டர் அப்படின்றது மீட்டர்ன்ற அந்த அளவை குறிக்காமல் அந்த கயிறோ துணியோ அதை வந்து குறிக்கிறதுனால அது நீட்டல் அளவை ஆகு பெயர். ஸோ ஒன்று குறிப்பு என்னன்னு கேட்குறாங்கன்னா, ஒன்று கொடு, 4 கிலோ தா, 2 லிட்டர் தேவை, 5 முழம் வேண்டும் என்பன போல வரும் அளவு தொடர்கள் ஆகு பெயராம். ஒரு மாம்பழம் கொடு, 2 கிலோ நெய் வேண்டும் அப்படின்றது ஆகு பெயராகும். ஏன்னு பார்த்தா இங்க டேரக்டாவே கொடுத்துட்டாங்க. மாம்பழம் 2 கிலோ நெய்ன்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது ஆகு பெயர் ஆகாது அப்படின்றாங்க. அடுத்து சொல்லாகு பெயர்னா வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது. இத்தொடரில் வள்ளுவர் சொல் அப்படின்றது பார்த்தோம்னா அவரோட சொல்லை குறிக்காது. அந்த சொல்லை குறிக்காம அவர் ஏற்றினா அந்த குரலை வந்து குறிக்கும். ஸோ அதனால அது என்னன்னா சொல்லாகு பெயர். அடுத்து தானியாகு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பாலை இறக்கு. பாலின் பெயர் பார்த்தோம்னா பாலை குறிக்காமல் அந்த பாத்திரத்தை குறிக்கிறது. பாலை இறக்குன்னா என்னது? பாலை கீழே ஊற்றுவாங்க, அந்த பால் வச்சிருக்க அந்த பாத்திரத்தை இறக்குவாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த பாலை வந்து குறிக்காம அந்த பால் இருக்க பாத்திரத்தை வந்து குறிக்குது. ஸோ அது பொருள் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தானி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது என்னது தானி அப்படின்னு தானியாக பெயர் அப்படின்றாங்க. ஸோ இடம் பொருளுக்கு ஆகி வருது இடப்பெயர். இதே பொருள் வந்து இடத்திற்கு ஆகி வருது தானியாக பெயர். ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கணும். ஸோ அந்த இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு பொருள் ஆகி வந்துச்சு, அந்த இடம் வந்து பொருளுக்கு ஆகி வந்துச்சுன்னா இடவாகு பெயர். இதே அந்த ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் வந்து இடத்திற்கு ஆகி வந்துச்சுன்னா தானியாக பெயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தானியாக பெயர் பார்த்தோம்னா அந்த பொருள் இருக்கு, பாலை வந்து இறக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த பொருள் பார்த்தோம்னா அங்க இருக்க இடத்துக்கு வந்து ஆகி வருது. அந்த இடமா இருக்கலாம், இல்ல அந்த பொருளா இருக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு அந்த இதுக்கு தான் ஆகி வருது. அந்த பொருள் பால் அப்படின்ற பொருள் பாத்திரம் அப்படின்ற பொருளுக்கு ஆகி வருது. ஸோ அதனால தானியாக பெயர். ஓகே. கருவியாக பெயர் யாழ் கேட்டு மகிழ்ந்தார். ஸோ இதுல யாழ் அப்படின்ற கருவி வந்து அதை கேட்டு இது பண்ணல, அந்த யாழ்ல மீட்டும் போது வர இசையை கேட்டுதான் மகிழ்ந்தாங்க. ஸோ அந்த யாழ் அப்படின்ற கருவியை குறிக்காம அந்த யாழால் ஏற்படுற அந்த இசைக்கு வந்து ஆகி வருது. அதனால அது கருவியாக பெயர். யாழ்ன்றது ஒரு கருவி. அடுத்து காரியாக பெயர்னா நான் சமையல் கற்றேன் அப்படின்னா இங்க சமையல் அப்படின்றது ஒரு வினை மாதிரிதான். ஸோ அந்த வினை அப்படின்னா நான் சமையல் கற்றேன்னா அந்த சமைக்கிறதுல அது ஒரு சாதமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு குழம்பா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பொருளுக்கு ஆகி வருது. ஸோ அதனால என்னது அது ஒரு காரியம், காரியத்துக்கு ஆகி வரத்தான் என்னது காரியாக பெயர். ஸோ கருவியாக பெயர் அப்படின்றது பார்த்தோன்னா கருவி பொருளை குறிக்காமல் அதனையும் தோன்றிய காரியத்துக்கு ஆகி வருது. வீணை கேட்டு மயமறந்தேன் அப்படின்றது. இதே காரியாக பெயர்னா காரிய பொருள் வந்து கருவி பொருளுக்கு ஆகி வருது. நன்னூல் கற்றேன். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருவி பொருளை குறிக்காமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாழ் இருக்கு. ஸோ அந்த கருவி பொருளை குறிக்காம அதுல இருந்து வெளில வர இசையை குறிக்குது. ஸோ அந்த மாதிரி வர்றது பார்த்தோம்னா கருவி. ஓகேங்களா. காரியாக பெயர்னா காரிய பொருள் பார்த்தோம்னா கருவி பொருளுக்கு ஆகி வருது. ஸோ இதுல சமையல், இப்ப நான் சமையல் நன்னூல் கற்றேன் அப்படின்னு சொன்னோம்னா இதுல பார்த்தோம்னா அந்த காரியம் பார்த்தோம்னா அந்த கருவி பொருளுக்கு ஆகி வருது. அதனால என்னது காரியாக பெயர். அடுத்து கருத்தாவாக பெயர் பார்த்தோம்னா இப்ப திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்னா இந்த தொடர்ல திருவள்ளுவர் அப்படின்றது திருவள்ளுவரை போய் படிக்கிறது கிடையாது. திருவள்ளுவர் இயற்றின திருக்குறளை படிக்கிறது, அவர் சொன்ன கருத்தை படிக்கிறது. ஸோ அதுதான் வந்து கருத்தாவாக பெயர். கருத்தாவாக பெயர். அடுத்து ஓமையாக பெயர். ஒருவரை பார்த்து நாரதர் வருகிறான்னு சொல்லுவோம், இல்ல சகுனி வந்துட்டான் அந்த மாதிரிலாம் சொல்லலையா. ஸோ அவர் வந்து சகுனி கிடையாது, அவரே நாரதர் கிடையாது. இந்த மாதிரி கலகம் மூட்டி விடுறதுனால அவர் வந்து நாரதர். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி ஒரு நாள் சகுனின்னுவோம். கெட்ட வந்தாங்கன்னா இந்த துரியோதனன் வரான் அந்த மாதிரி சொல்றோம். ஸோ அப்படின்னும் போது அவர் வந்து வேற ஒருத்தோட ஊமை பண்ணி அவரை குறிக்காம யாரோ ஒருத்தன் வராரு இல்லையா, அவர் அந்த கலகம் மூட்டுபவரோ அந்த கெட்டவரே வராது, அவருக்கு ஆகி வருது. அதனால எனது ஓமையாக பெயர். அதான் விஷயம்.
ஓகே, இது பார்க்கலாம். பூப்பந்து போட்டியில் இந்தியா வென்றது. ஸோ இந்தியானா இந்தியாவே போய் விளையாடல, இந்தியாவில் இருக்க வீரர்கள் விளையாடினாங்க. அப்ப என்ன அது இடவாகு பெயர். கோவிலுக்கு வெள்ளை அடித்தனர். ஸோ கோவிலுக்கு வெள்ளை அடித்தனர், அந்த வெள்ளை அப்படின்ற சுண்ணாம்பை தான் குறிக்குது. அப்ப என்னது பண்பாகு பெயர். 5 லிட்டர் என்ன விலை. ஸோ 5 லிட்டர்னா லிட்டர் எடுத்து கொடுக்க போறது கிடையாது, அந்த இது வந்து லிட்டர் கணக்குல கேட்கணும், அந்த பொருளுக்கு ஆகி வருது. ஸோ அதனால என்னன்னு பார்த்தோம்னா முகத்தல் அளவை. 2 மீட்டர் போதுமான்றது பார்த்தோம்னா நீட்டல் அளவை. குழலி டிசம்பர் சுடி வந்தார், இது என்ன காலவாகு பெயர். 4ம் 2ம் சொல்லு குருதி, இத்தொடரில் டேஸ் ஆகும். 4ம் 2ம்னா எண்ண முடியும், ஸோ எண்ணளவை. தயிரை இறக்கு, இத்தொடரில் தானியாக பெயர். ஸோ தயிர்னா தயிர் இறக்க மாட்டாங்க, தயிர் இருக்க பாத்திரத்தை தான் இறக்குவாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த பொருளை குறிக்கணும் தானியாக பெயர். தானம் தானிக்கு பொருளுக்கு ஆகி வருவது. பொருளுக்கு ஆகி வருவது தானியாக பெயர். 3 மீட்டர் தா அப்படின்றத பார்த்தோம்னா நீட்டல் அளவை. கம்பர் படிக்கிறேன் அப்படின்னா கருத்தாவாக பெயர் தான். வானொலி கேட்டு மகிழ்ந்தேன் அப்படின்னா பார்த்தோம்னா கருவியாக பெயர். ஸோ வானொலினா வானொலியை கேட்கறதில்ல, வானொலியிலிருந்து வர அந்த விஷயத்தை கேட்கிறான். முகத்தல் அளவை பெயர் பார்த்தோம்னா 2 லிட்டர் தான். ஓமையாக பெயர் பார்த்தோம்னா காளை வருகிறான், காளை போன்ற அந்த ஒரு வீரன் வருகிறான். சொல்லாக பெயர் பெரிய சொல் கேள். எடுத்தல் அளவைனா 4 கிராம் கொடு. இருப்பாங்க. இருட்பகை இரவி இருளென தன்மையும் கருதி காய்வனோ என்றியந்த இருச்சிறை கையான் மார்பி புடைத்து கலங்கி மொய்யா தன் பெயர் வியம்பு வாய்சனம் பதறி என திசையில சிதறியோடுதல். இது வந்து மனோன்மணியம் பேசுந்தரனால் வந்து எழுதியிருக்காரு. இதெல்லாம் சும்மா வந்து ஒரு டைம் வந்து கிளான்ஸ் விட்டுக்கோங்க. அதாவது இருளுக்கு பகைவன் கதிரவன், அவன் தம்மையும் இருளென எண்ணி காய்ந்து விடுவானோ என காகங்கள் பயந்து சிறகுகளை படபடவென தம் மார்பில் படுமாறு அடித்து கொண்டு காக்கா என்று கரைந்தபடி திசையெங்கும் பறந்தோடினர். ஸோ இதுல பார்த்தோம்னா வாயசம் அப்படின்னா காகம். இரவினா சூரியன், சிறைனா இறக்கை. இரவினா சூரியன், வாயசம்னா காகம். அணிநயம் காலை வேளையில் காகங்கள் இறைத்திட பறந்து செல்வது இயல்பான நிகழ்வு. கதிரவன் இருளுக்கு பகைவன். ஸோ தாமும் கரிய நிறத்துடன் இருப்பதால் இருள் என எண்ணி தம்மையும் காய்த்து விடுவானோ என பயந்து பறந்தன என கவிஞர் தம் கற்பனையை அதன் மேல் ஏற்றி கூறுகிறார். மேலும் காகங்கள் சிறக்கடிக்கும் இயல்பான செயலையும் மார்பில் அடித்துக் கொள்வதாக கூறுவது கவிஞரின் கற்பனையே. இவ்வாறு இப்பாடலின் தற்குறிப்பேற்ற அணி சிறப்பாக படைக்கப்பட்டுள்ளது. ஏற்றி சொல்றாங்க. ஸோ தொடர்நேயம் பார்த்தோன்னா இதுல மோனை தொடை வருதுன்றாங்க. ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருது. அடுத்தது வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்த பொழிவாகும் சீருற்ற செக்கோலமேனி திருமலை ராயன் வரையில் வைகோலும் மால் யானையாம். எழுதுனது யார் பார்த்தோம்னா காலமேக புலவர். ஓகே, அடுத்து வேர்ச்சொல் வினைமுற்றாகுக. நான் நாளை சந்தைக்கு போவேன். மாணவர்கள் பள்ளியில் கல்வி கற்றனர். யானை கோபம் கொண்டு பிளிரியது. தேசிங்கு ராஜா பாரசாரி குதிரையை அடக்கினார். இந்திய அணி நேற்றைய கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றது. ஓகே, இது அடைப்புக்குறியில் உள்ள சொற்களை சொற்றொடருக்கேற்ப மாற்றுக. அவர் வேகமாக வந்தும் பேருந்தை பிடிக்க முடியவில்லை. மாணவர்களுக்கு பரிசளிக்குமாறு தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகள் பெற்றோருக்கு மரியாதை தர வேண்டும். அடுப்பு நன்றாக எரிய விறகு காய்ந்திருக்க வேண்டும். எதிலும் எளிமையை கடைபிடிக்க வேண்டும். இது என்ன? பெயரெச்சத்தை வினைமுற்றாக மாற்றி எழுதுக. துள்ளி ஓடிய புள்ளிமான், வனப்பு மிக்க சோலை. ஸோ வந்து புள்ளிமான் துள்ளி ஓடியது. அடுத்து மிகவும் இனித்த பழம், பழம் மிகவும் இனித்தது. மரங்கள் நிறைந்த காடு, காடு மரங்கள் நிறைந்த காடா, காடு காட்டில் ஒரு நிமிஷம். பழம் மிகவும் இனித்தது,
காடு காடு மரங்களால் நிறைந்தது அப்படி எழுதலாம். காடு மரங்களால் நிறைந்தது. நீதி தவறாத மன்னன். மன்னன் நீதி தவறியதில்லைன்னு எழுதலாம். அது வினைமுற்று தானே. நேற்று பெய்த மழை. மழை மழை நேற்று பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சோ வினைமுற்றை பெயரெச்சமாக மாற்று. அதான் அப்படி திருப்பி போட்டு எழுதுங்க. எழிலன் வரைந்தான். வரைந்த எழிலன் அப்படின்னு எழுதலாம். அப்பா சினம் கொண்டான். சினம் கொண்ட அப்பா. எழில் பாம்பை கண்டான். பாம்பை கண்ட எழில். குதிரை விரைவாக ஓடியது. விரைவாக ஓடிய குதிரை. குரங்குகள் தாவி குதித்தன. தாவி குதித்த குரங்குகள். அடுத்து மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக. கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு. சோ ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. பிறப்பிடம் துன்பத்திற்கும் சோம்பலை தீமைக்கும். துன்பத்திற்கும் தீமைக்கும் சோம்பலை பிறப்பிடம். பொன் செய்யும் மருந்து மனமே. மனமே பொன் செய்யும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஓகே, அவ்வளவுதான். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான். L2 வந்து முடிஞ்சாச்சு.